பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. தேர்தல் வெற்றியை தீர்மானிக்க போகும் காரணிகள் என்ன, யாருடைய வாக்குகள் வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்றது தொடர்ந்து பேசுபொருளாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில் SIRக்கு பிறகு வெளியான இறுதி வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். 51 விழுக்காடு, 2,93,00,000 பெண் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம நேர்பட பேசு எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னன்னா, ஆட்சியை தீர்மானிப்பார்கள் என்று சுட்டப்படும் பெண் வாக்காளர்கள், ஆண்களை விஞ்சும் பெண் வாக்காளர்கள் என்ன தாக்கத்தை உண்டாக்குவார்கள் என்ற தலைப்பில் இன்னைக்கு விவாதிக்க போறோம். 4 விருந்தினர்கள் என்னோடு இணைகிறார்கள். அறிமுகம் செய்கிறேன். அரங்கத்தில் பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன், எழுத்தாளர் திரு ஜே ராம்கி ஆகிய இருவரும் இணைந்திருக்கிறார்கள். அதே போல நேரலை வாயிலாக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம், பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். 4வருக்கும் வணக்கம். ஷியாம் சார், நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். எது மாதிரியும் இல்லாத புது மாதிரியான ஒரு தேர்தலாக தான் இந்த தேர்தல் இருக்க போகுது அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு முறையும் பெண் வாக்காளர்கள், பெண்கள் ஓட்டு யாருக்கு அப்படின்றதா முக்கியத்துவம் பெறும். அதை இதுக்கு முன்னாடி தேர்தல்கள்லையுமே நம்ம பேசியிருக்கோம். இந்த முறை பெண் வாக்காளர்கள் அவங்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? பெண் வாக்காளர்களை கவர்வதற்கு தான் நம்ம எல்லா திட்டங்களையுமே அறிவிக்கிறோம். பெண்கள் முடிவெடுத்தால் அவர்கள் மாற்றத்துக்கான சாவியாகவும் திகழ்வார்கள். காரணம், குடும்ப வாக்கை தீர்மானிப்பதில் பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. அவர்கள் ஒரு சக்தியாகத்தான் இருக்கிறார்கள். நான் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அதை கண்கூடா பார்த்ததுங்க. ரெட்டை இலை புது சின்னம். பெண்கள் அவங்க கூந்தல்ல 2 இலையை பறித்து தலையில சொருகிட்டு வருவாங்க. அது வாக்குச்சாவடி வரைக்கும் அவங்களை ஒண்ணுமே செய்ய முடியல. வாக்குச்சாவடிக்குள்ள நம்ம சின்னம் கொண்டு போக கூடாது இல்லையா? ஆனா அவங்க கூந்தல் அலங்காரமாக இலைகளை பயன்படுத்தும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? இப்படி அவங்க நினைத்தால் மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வர முடியும். அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. இந்த தேர்தலில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் அப்படிங்கிறது உங்களோட ஸ்பெசிபிக் கொஸ்டின். அப்படி என்றால் இந்த தேர்தலில் பெண்களின் வாக்கு கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுக்கும் சமமாக தான் போகுது. என்ன காரணம் அப்படின்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பெண்கள் ஆதரவு, குறிப்பாக இந்த 30 கீழே இருக்கிற ஆதரவு அதிகமாக தெரிகிறது, களத்தில் தெரியுது. ஓட்டில் பிரதிபலிக்குமாகிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அதிமுகவுக்கு இது வரைக்கும் பெண்கள் ஆதரவு அதிகமாக இருந்தது, அதாவது ஜெயலலிதா காலம் வரைக்கும். அது இப்போது திமுகவுக்கும் சேர்த்து தான் பகிரப்படுகிறது. காரணம், திமுக அறிவித்துள்ள பல திட்டங்கள், அது 1000 ரூபாய் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, அல்லது விடியல் பயணமாக இருந்தாலும் சரி, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஏதோ ஒரு வகையில பெண்களை குறிவைத்து நடக்கிற விஷயம்தான். எனவே பெண்கள் வாக்கு வங்கி மட்டுமே இந்த தேர்தலில் ஒரு கட்சிக்கு ஒட்டுமொத்தமாக போயிடும் அப்படின்னு நான் நினைக்கலங்க. பெரும்பாலும் அது திமுக, அதிமுக, ஓரளவுக்கு விஜய், சீமானுக்கு பெண்கள் ஆதரவு குறைவாக தெரிகிறது. இப்படித்தான் நான் இந்த களத்தை நான் ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். இதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பாருங்க. இப்ப எம்ஜிஆர் அவர்கள் அவங்க இருந்த காலத்துல எம்ஜிஆர் மேல ஒரு பெரிய கிரேஸ் இருக்கும், ஒரு ஐகானிக் ஒரு வர்ஷிப் இருக்கும். பெண்கள் எல்லாம் எம்ஜிஆர் அபிமானிகளா இருந்தாங்க. அதனால அவருக்கு வெற்றி வசப்பட்டது. அதற்கு பிறகு வந்த காலகட்டங்கள்ல ஜெயலலிதா அம்மா அந்த ஒரு விமன் சென்டிமெண்ட் இருந்தது. அவங்களும் பெண்களுக்கான நிறைய திட்டங்கள் அறிவிச்சாங்க. பெண் வாக்காளர்கள் தான் அவங்களுடைய வெற்றிக்கும் காரணமாக இருந்தார்கள். இப்போ ஸ்டாலின் அவரு மகளிர் உரிமை தொகையாகட்டும், விடியல் பயணமாகட்டும், புதுமை பெண் திட்டமாகட்டும், பெண் வாக்காளர்களுக்கான நிறைய ஸ்கீம்ஸ் அவரும் அறிவிச்சிருக்காரு. அதனால பெண் வாக்காளர்களுடைய ஓட்டு அவருக்கு சாதகமாக இருந்தது. இப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, விஜய் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேன் ஃபாலோவிங், அந்த ஒரு வர்ஷிப், அதுவும் 50 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் கிட்டத்தட்ட 22 to 23 விழுக்காடு இருக்காங்க. அது அவருக்கு சாதகமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுது. அதை எப்படி டிசைட் பண்ணி பாப்பீங்க? 30 years and below கண்டிப்பாக விஜய்க்கு சாதகமா இருக்குங்க. ஆனா விஜயோட கேம்பெயினிங் அல்லது அந்த பிளான்ல நிறைய கோளாறுகள் வருது. இப்போ உதாரணமாக, ஒரு தலைவரை நம்ம நேர்ல பார்க்கணும்னு நினைக்கிறோம். என்னன்னா, நம்ம இது வரைக்கும் பார்க்காத தலைவர், டிவியில பார்த்தது இவ்வளவுதான், சினிமால பார்த்தது, நேர்ல பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அவரோட ப்ரோக்ராம் வரிசையா அவர் கேன்சல் பண்ணிட்டே வர்றாரு. அது ஏன்னு உண்மையிலே எனக்கு புரியல. ஏன்னா தேர்தல் நேரத்துல இன்னும் ஒரு 10-11 நாள் தான் இருக்கு, ரொம்ப முக்கியம். தொடர்ந்து வரிசையாக ரத்து செய்யப்படுவதை நம்ம பார்க்கிறோம். இது அவர் வருவார்னு எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த பெண் வாக்காளர்கள் அல்லது பெண் ரசிகைகள், எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை தரும். அப்புறம் ஒரு டிபெண்டபிளா இவர் இல்லையோங்கிற ஒரு சந்தேகத்தை கொடுத்துரும். இவர் நம்ம ரொம்ப நம்புறோம், ஆனா அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிற சக்தியாக இல்லை. ஏனென்றால் சீயிங் பிலீவிங், நம்ம பார்ப்பது என்பது நமக்கு நம்பிக்கையை ஊட்டும். அந்த வகையில விஜயோட மைனஸ் பாயிண்டாக இந்த கேம்பெயின் ரத்தை நான் பெரிதளவுக்கும் பார்க்கிறேன்.
அது அவரோட பெண் வாக்காளர்கள் அந்த ஓட்டு வங்கியை கூட குறைக்குமோ என்கிற ஒரு ஐயம் வந்து எனக்கு இருக்கிறது. மற்றபடி ஸ்டாலின் அவர்கள் மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இப்போ 10,000 ரூபாய் அறிவிப்பு, அது பெண் வாக்காளர்களை குறிவைத்து அறிவிக்கிறது தானே. பெண் வாக்காளர்கள் வேணும்னு அவர் நினைக்கிறாரு. 10,000 rupees ஒட்டு மொத்தமா, இப்போ ஸ்டாலின் 8,000 rupees கூப்பன் ஸ்கீம், அதுக்கு அவர் எக்ஸ்பிளனேஷன்லாம் தராருல, நீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், பழுதான பொருள் இருந்தா கூட வாங்கிக்கிடலாம், மாத்தி வாங்கிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், இப்படி எல்லாம் சொல்றது நிச்சயமா பெண் வாக்காளர்களை குறிவைத்து தான். ஸோ திமுகவும் அதிமுகவும் ஒரு ஈக்குவல் ஃபுட்டிங்ல போதுங்க. விஜய்க்கு வந்து உண்மையிலே ஆதரவு இருந்தது, ஆனா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதை இழந்து கொண்டு வருகிறார். சரி, நான் திரு சுவாமிநாதன் அவர்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். திரு ஷியாம் சார் சொல்றதுல நீங்க உடன்படுறீங்களா? பெண் வாக்காளர்களுடைய ஓட்டு பிரிஞ்சு எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் ஷேர் ஆகும். விஜய்க்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ இல்ல, அந்த மவுஸ் இல்ல, அது குறைஞ்சிட்டு வரதா நான் பார்க்கிறேன். அதிமுக திமுக ஏறத்தாழ ஓரளவுக்கு சமமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய பார்வை என்ன சுவாமி? இல்ல, ஷியாம் சார் சொல்றது மிகச் சரியானது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பெண்கள் வாக்கள் ஏறக்குறைய வந்து நிறைய விஜய்க்கு பக்கமாக இருந்தது. பட் அவர் வந்து ஒரு சொந்த மனைவியினுடைய அந்த குற்றச்சாட்டுல இருந்தே அந்த சரிவு தொடங்கும். நீங்க ஒரு பக்கம் அவருடைய பிரச்சார ரீதியான பின்னடைவு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அவருடைய மனைவி பொது வெளியில விவகாரத்து தொடர்பான வழக்குகள் தொடர்ந்ததுல இருந்து பல விஷயங்களையும் அவர் தொடர்ந்து ஒரு பின்னடைவை பெண்கள் மத்தியில சந்தித்து வருகிறார். இன்னொன்று, திமுக அரசு கிட்டத்தட்ட 1,31,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க. 1,31,00,000 என்பது ரொம்ப பெரிய எண்ணிக்கை, சாதாரண எண்ணிக்கை இல்ல. கிட்டத்தட்ட 2,23,00,000 குடும்ப அட்டைகள் இருக்கு. அதுல ஒரு 90 லட்சம் பேரை நகர்த்திட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1,31,00,000 பேருக்கு மாதம் 1,000 ரூபாய் போய் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம புதுமை பெண் திட்டம் இருக்கு, தமிழ் புதல்வர் திட்டம் இருக்கு, கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 1,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம். சோ இதெல்லாம் பெண்களை குறிவைத்து ஈர்ப்பதற்கான திட்டங்கள் தான். இப்படி பல திட்டங்கள் செய்திருந்தாலும் அடுத்த கட்டமா இதே திமுக என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 2,000 ரூபாய் தர்றோம். அதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாங்க, குலவிளக்கு திட்டம் நாங்க 2,000 ரூபாய் தரோம் அப்படிங்கிறாங்க. விஜய் ஒருபடி மேல போய் 2,500 ரூபாய் தரோம் அப்படிங்கிறார். இயல்பாகவே அவருக்கு பெண்கள் மத்தியில் ஆதரவு இருந்துச்சுன்னா, மிதமிஞ்சி போய் இருந்துச்சுன்னா அவர் 2,500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்ல வேண்டிய சூழலே வந்திருக்காரு. அப்ப அவர் திராவிட கட்சிகளுக்கு போட்டியா பெண்கள் ஓட்டை எடுக்கணும் அப்படிங்கிற இடத்தை நோக்கிதான் விஜயை நகர்த்தப்பட்டிருக்கிறார். நீங்க அந்த கரூர் சம்பவத்துக்கு முன்பு வரையும் ஆண்கள் பெண்கள் என்கிற பாகுபாடுகள் எல்லாம் கடந்து, இளைஞர்கள் கொஞ்சம் வயதானவர்கள் என்கிற பாகுபாடுகள் எல்லாம் கடந்து விஜய்க்கு ஒரு அபரிமிதமான செல்வாக்கு இருந்தது. பெண்கள் மத்தியில திமுக செய்த செயல் திட்டங்களின் வழியா நிக்கிறாங்க. இன்னொன்னு, அதிமுகவை நம்ம அந்த இடத்துல குறைத்து மதிப்பிட முடியாது. மிக்சி கிரைண்டர், மின்விசிறி, தாலிக்கு தங்கம், கிட்டத்தட்ட பல திட்டங்கள். நீங்க அந்த மாதிரியான திட்டங்களின் வழியா ஒரு சென்டிமெண்டா அவங்களுக்கும் அதிமுகவோட ஒரு கனெக்ட் இருக்கு. சோ அவர் வந்து இளைஞர்கள் ஓட்டை ஈர்க்க முடியும். நீங்க வந்து அந்த கிட்டத்தட்ட பெண்கள் ஓட்டு 2,5 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள் ஓட்டுல ஒரு 35 வயதுக்கு உட்பட்ட பெண்களுடைய வாக்குகளை விஜயால ஈர்க்க முடியும். ஒரு குடும்ப தலைவியா ஒருத்தவங்க 1000 பொழுதே அவங்க 1000 ரூபாய் ஸ்கீம் பயனாளி ஆயிடுறாங்க. ஒரு குழந்தை ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தையை தாண்டியவர்கள் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்துல பயன்படக்கூடிய ஒரு குழந்தையுடைய அம்மாவாயிடுறாங்க. சோ அப்ப பெண்கள் ஓட்டு என்பதே அதுல பிரிக்கப்பட்டு விடுகிறது. அப்ப ஏறக்குறைய அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். சோ விஜய் புதிதாக வந்திருக்கிறார். அந்த அவருடைய அந்த பர்சனலா சில விஷயங்கள் எல்லாம் இதுல எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் மக்கள் பொருட்படுத்தல. நீங்க முழுதாக பெண்கள் அதுக்கெல்லாம் நம்பி ஓட்டு போறாங்களா? கரூர் சம்பவமே அவருக்கு வந்து பின்னடைவு தரலையே. அப்ப அந்த கோணத்தில் கரூர் சம்பவம் ஆகட்டும், இல்ல அதுக்கப்புறம் அவருடைய பர்சனல் இஷ்யூஸ் ஆகட்டும், அதெல்லாம் பெரியது இல்ல. பர்சனல் ஆனா அவர் பொலிட்டிக்கலா எங்களுக்கு வந்து என்ன செய்யறாரு அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு அதை ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போற அந்த செட் ஆஃப் பீப்புள் அப்படி நீங்க அதை பார்க்கலையா? ஆமா, அந்த பெண்கள் இருப்பாங்க. அதுதான் சொல்றேன், ஷாம் சார் சொல்றது போல 3 தரப்புக்கும் சமமாக பெரியதா வாய்ப்பு இருக்கும். நீங்க அது வந்து திமுக அதிமுகவுக்கு பாதிப்புங்கிறேன்னா, கிட்டத்தட்ட 1,31,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கிய ஒரு அரசு புதிதாக வந்த விஜய் போன்றவர்களோடு அல்லது ஏற்கனவே ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய அதிமுகவோடு சமபலத்துக்கு விஜயால தானே தள்ளிவிடப்படுது பெண்கள் ஓட்டுல. அதிமுக தாலிக்கு தங்கம், மிக்சி கிரைண்டர், மின்விசிறின்னு பல திட்டங்கள் செய்துவிட்டு புதிதாக ஒரு நடிகர் வந்திருக்கிறார். அவர் இதுவரை எதுவும் செய்யல. இனிமேல் தான் அவர் வீதி வீதியாக வர்றார், 2,500 ரூபாய் தரேங்கிறாரு பெண்களுக்கு. அவ்வளவுதானே. அப்ப அவரும் சரிசமமா பங்கு வைக்கிறார்ல. அந்த இடம் வந்து திமுக அதிமுக 2 கட்சிகளையும் சமதள போட்டிக்குள்ள கொண்டு வரும் நான் பாக்கிறேன். கிட்டத்தட்ட அவர்கள் யாருக்குமே அப்பர் ஹேண்ட் எடுக்க விடாம 2 கட்சிகளுக்கும் இடையிலான போட்டியை கூர்மையாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பெண்கள் ஓட்டை பொறுத்தவரை 3 கட்சிகளுக்குமே சமதளமாக பிரியும் அப்படின்னு தான் பாக்குறேன். திமுக செய்த திட்டங்களால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களில் செய்த திட்டங்களால், விஜய் மீதான நம்பிக்கையால் இந்த 3லையும் ஓட்டு பிரியும் அப்படின்னு தான் பாக்குறேன். இப்போ நான் உங்களோட நம்பர்ஸ், உங்களோட கணிப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்கிறேன். 51 விழுக்காடு பெண் வாக்காளர்கள், 2,93,00,000. அதுல பார்த்தோம்னா பிலோ 30 இல்ல பிலோ 40 கூட இளைஞர்கள் நம்ம எடுத்துக்கோமே, கிட்டத்தட்ட பிலோ 40 அப்படின்னு வரும்போதே நமக்கு 70 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த 70 லட்சம் வாக்காளர்கள், அதாவது 70 லட்சம் பிலோ 40 இளைய பெண்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க.
இதுல எவ்வளவு பேர் விஜய்க்கு வாக்களிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அது 40 வயதுக்கு உட்பட்டவர்கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். நீங்க சொல்ற அந்த 70 லட்சத்துல ஒரு சற்று ஏறக்குறைய ஒரு 50% மேலதான் இருக்கும். அதுல சந்தேகமே இல்ல. அவர் வந்து கிட்ட அதான் நான் சொல்றேன், 40 வயதை கடந்தவர்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 35 வயதை கடந்த பெண்கள் கிட்டே அவருடைய செல்வாக்கு என்பது மாதந்தோறும் வரக்கூடிய 1000 ரூபாய் அதில் எதிரொலிக்கும். விருச்சிக என்ற மின்விசிறிகள்லாம் கடந்த காலங்களில் உள்ளது எதிரொலிக்கும். பட் அந்த இளம் தலைமுறை பெண்கள் கிட்ட கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துவார். நீங்க கேட்டதை போல நீங்க ஒரு புள்ளிவரம் சொன்னீங்க மேடம், 2.25 கோடி இருக்காங்கிறாங்க நீங்க சொன்ன தரவுப்படி. ஆனா மகளிர் உரிமை தொகையை 1,31,00,000 பெண்களுக்கு தானே வருது. அப்ப அதிலே 90 லட்சம் பெண்கள் வெளியில இருக்காங்கல்ல. அந்த ஓட்டு அதிமுகவா எடுப்பாங்க, தாவேக்காவா எடுப்பாங்கல்ல. கிட்டத்தட்ட அந்த ஓட்டு திமுகவுக்கு நிச்சயமா இல்லைன்னு நமக்கு தெரியுதுல, அந்த தரவும் தெரியுதுல்ல. அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்குது, எனக்கு 1000 ரூபாய் வரல. அப்ப அந்த பெண்ணோட சாய்ஸ் ஒண்ணு அதிமுகவா இருக்கலாம் அல்லது தாவேக்காவா இருக்கலாம். அது லாபம் விஜய்க்கு. அப்புறம் நீங்க சொன்னதை போல ஒரு 70 லட்சம் பெண்கள் இருக்காங்க, அதுல 50% அவர் எடுத்தாலே அவருக்கு அது லாபம். பட் அது இளைஞர்கள் ஓட்டுன்னு வகைப்படுத்தலாம், பெண்கள் ஓட்டுன்னு இல்ல வகைப்படுத்தலாம். இல்ல நான் சொல்றது பெண்கள் மட்டும்தான். அதுல அதாவது இளம் வயது பெண்கள், நம்ம அதை மட்டும் தான் இன்னைக்கு போக்கஸ் பண்றோம். ஆமா, அதான் அந்த இளவயது பெண்களை தான் சொல்றேன். அந்த இளவயது பெண்கள்ல 50% பேர் வரைக்கும் விஜய் ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த 40 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு விஜய் அரசியல் மீதான ஒரு ஈர்ப்பு இருக்கும். மற்ற திராவிட கட்சி திமுக ஈர்ப்பை விட விஜய் அரசியலின் மீதான ஈர்ப்பு அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் பாருங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ராம்கி, நம்ம எப்பவுமே ஓட்டிங் பேட்டர்ன் ஒன்று லீடர்ஷிப் பொறுத்து, இல்லை அவங்க செய்யக்கூடிய திட்டங்கள் அது பொறுத்து. இதை தாண்டி ஒரு எமோஷனல் கனெக்ட்ன்றது ரொம்ப முக்கியம். அதுவும் பெண் வாக்காளர்கள் மத்தியில் அது ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். பீட் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்க ஆட்சி காலங்களாகட்டும், இப்போவுமே ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர், பெண்கள் வாக்குகள் அவருக்கு போறதுக்கான எல்லா அந்த வெயிட்டேஜும் அவருக்கு இருக்கு. இந்த 5 வருஷத்துல ஆகட்டும், அவர் முன்னாடி அறிவிச்ச திட்டத்திலே ஆகட்டும், அது இப்போ ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு பாக்குறீங்களா? இல்ல திட்டங்கள் தான் பேசும், லீடர்ஷிப் தான் பேசும், எமோஷனல் கனெக்ட் பெருசா பேசாதுன்னு பாக்குறீங்களா? இல்ல, எமோஷனல் கனெக்ட் தான் மிகப்பெரிய டிசைடிங் ஃபேக்டரா அங்க இருக்க போகுது. இப்போ நம்ம நீங்கள் சொன்ன புள்ளிவிவரங்களை நான் மறுக்கல, அதை 4 செக்மெண்ட்டாக பிரிக்கிறேன். அதாவது முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய பெண்கள் ஒரு 12.5 லட்சம். அதில் என்னுடைய பெண்ணும் ஒருவர் வாக்களிக்க தயாராக இருக்கா. அவருடைய சர்க்கிளில் கேட்கும்போது அவங்க எல்லாருமே கண்ணை மூடிக்கொண்டு டிவிகே அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்த தலைமுறை அப்படி பார்க்க 20s இருக்கிறவங்க வீட்டில் என்ன சத்தம் கேட்குது, அது இன்னும் அது என்னை விட ரொம்ப ஆழமானவர், அதனால ஒன்றும் வரல. அதனால அந்த அடுத்த தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா 20s இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதாவது கல்லூரி முடித்துட்டு வேலை தேடும் பெண்கள், திருமணம் ஆகாத பெண்கள், அந்த 20s அவங்களுக்கு பெரும்பாலானவர்கள் அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் இருக்காங்க அந்த செக்மெண்ட்ல வராங்க. அதில் பெரும்பாலானவர்கள் டிவிக்கே, கொஞ்சம் அரசியல் புரிதல் உள்ளவர்கள் நாம் தமிழர், அப்புறம் உதயநிதிக்கான வாக்குகள், அண்ணாமலைக்கான வாக்குகள் அப்படின்னு கொஞ்சம் இருக்குது. நீங்க சொல்ற முக்கியமான பெரும்பாலானவங்க டிவிக்கே, அது என்ன அரசியல் புரிதல் இருக்கிறவங்க நாம் தமிழர், அரசியல் புரிதல் இருக்கிறவங்க அதிமுக திமுக எல்லாம் அப்படி இல்ல. அதாவது நான் சொல்றேன், ரொம்ப தீவிரமா அரசியலை பார்க்கக்கூடியவர்கள், அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு என்ன நடக்கும் அப்படிலாம் பாக்குறவங்க நிச்சயமாக ஒரு புது அரசியல், அதாவது இந்த 20s எல்லாருமே எதிர்பார்க்கறது மாற்றம் தான். மாற்றத்துக்காக தான். எதுக்குங்க டிவி கேட்க போனீங்கன்னா மாற்றம் தான். அவங்க விஜயோட பர்சனல் லைஃப் கூட அவங்க பாக்குறது மாற்றம். ஸோ இந்த மாற்றம் வரும்போது சீமானால ஒரு மாற்றம் வரும்னு நம்புறாங்க. ஸோ அது 2021 இருந்தது. இந்த செக்மெண்ட் நிறைய வாக்கள் போனது, அதை வச்சு சொல்றேன். இந்த செக்மெண்ட் கூட நீங்க ஈஸியா யூகிக்க முடியலாம். இதுல ஒரு 50 லட்சம் பேர் இருக்காங்க, இதை ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியாத டிசைடிங் ஃபேக்டர் நம்ம சொல்றது 30+ திருமணம் ஆன பெண்கள், அவர்களுக்கான சிக்கல்கள், ஒரு குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க, அவங்களுக்கு சில பேர் வேலையில இருக்கலாம், வேலையில் இல்லாம இருக்கலாம், என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியாம அமைதியா இருக்கிறவங்க. இப்ப நீங்க சொன்ன ஸ்கீம் எல்லாமே பெரிய அளவுல அவங்க நாங்கெல்லாம் காலேஜ் படிக்கும் போது எங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ பஸ் கிடையாது, இவ்வளவு கிடைச்சிருக்கு இந்த 5 வருஷத்துல அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் இந்த கவர்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரில இன்னொரு செக்மெண்ட் சார் இப்ப கொடுக்கறது யாரும் நிறுத்த போறது இல்லை. அடுத்தது எடப்பாடி வந்தாலும், விஜய் வந்தாலும், சீமானு வந்தாலும் இப்ப கிடைச்சிட்டு தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிற பெண்கள் இருக்காங்க. ஸோ இந்த 30+ இருக்காங்க, இவங்க தான் பெரும்பாலான 1 கோடி பேர் இருக்காங்க இந்த செக்மெண்ட்ல. நீங்க அப்படியே நகர்ந்து 50+ பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு மிக்சடா 50-60 பாத்தீங்கன்னா 1 கோடி பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே ஒரு மாதிரி மெச்சூர்டான வெரி சிம்பிள் ஃபார் யூ ராம்கி சார். 30ல இருந்து 49 அந்த வயசு, அதாவது பிலோ 50 above 30 நீங்க சொன்ன அந்த செக்மெண்ட் 1 கோடியே 10 லட்சம் பேர் இருக்காங்க. எக்ஸாக்ட்லி அதான். சோ இவங்க தான் நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசியல் தீர்மானிக்க போறது. இவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர், இதுல சந்தேகமே இல்ல. இவங்களுடைய வாக்குகள் எப்படி ஸ்விங் ஆக போகுது என்னங்கிறது, எப்படி அவங்க மனநிலை என்னவா இருக்கும், இதுதாங்க நம்ம ரொம்ப நீண்ட நேரம் பேச வேண்டியது. ஏன்னா இதெல்லாம் நீங்க எமோஷன் கனெக்ட்லாம் வருது. இப்ப இன்னைக்கு நான் பாக்குற வரைக்கும் என்ன பண்ணா, பெண்களுக்கு பெண்கள் அதிகமாக பாதுகாப்பை பற்றி பேசுறாங்க. செக்யூரிட்டிங்கிறது முக்கியம். ரெண்டாவது பொது இடங்களில் தாங்கள் அவமரியாதை செய்யப்படுவதாக பாக்குறாங்க. ஸோ அதாவது ரொம்ப டேக் இட் கிராண்டடா, ரொம்ப ஒரு பஸ்ல போனா நீங்க புரிஞ்சுக்கலாம்,
ஒரு இலவச விடியல் பயணம் செய்யறவங்களுக்கு அங்க வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு கொடுக்கப்படுற நிறைய விஷயங்கள். ரெண்டாவது பல அமைச்சர்கள் கான்ட்ரவர்சியா பேசினதா இருக்கு. ஏன்னா ஓசி பஸ்ல போனவங்க தானே அப்படிலாம் சொன்னவங்களா இருக்கா. ஸோ இதெல்லாம் மனதளவில் வடுக்கலாக உள்ளுக்குள்ள இருக்குது. இது எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகும் தெரியாது. அது போல பல ஸ்கீமுக்காக போராடி பெற்றவர்கள். இதுதான் ரெண்டாவது நான் சொல்றேன், உளவியலாக நீங்க பாருங்க. இப்ப இன்னைக்கு வர்ற இப்ப விஜய் ஏன் இந்த இடத்துல ஏன் விஜய் எடுபட மாட்டார் அப்படின்னா, விஜய் தமிழ்நாட்டு அரசியல அவர் தன்னை அண்ணனாக ப்ரொஜெக்ட் பண்றாரு. இந்த அண்ணன்கிற இந்த கலாச்சாரமே இந்த தமிழ்நாடு குடும்பத்துக்கு ரொம்ப புதுசு. தம்பியாக நீங்க வயசுல மூத்தவங்கள வயசுல குறைவா இருந்தா கூட வேட்பாளர் எடுப்பாங்க, அக்கா நான் தம்பி வந்திருக்கேக்கா அப்படிதான் வாக்கு கேட்பறது அப்படியே போய் கேட்பாங்க. எவ்வளவு பெரிய வயது வித்தியாசம் இல்லாம பார்க்கும்போது தம்பி தம்பி தான் இருப்பாங்க எல்லாருமே. நான் உங்கள் வீட்டு தம்பி, இதுதான் சக்சஸ் ஃபார்முலா எல்லாமே. இது எம்ஜிஆர்ல இருந்து கலைஞர்ல எல்லாரும் முன்வைக்கிறது நான் உங்கள் தம்பி அப்படிதான். ஆனா விஜய் முன்வைக்கிறது நான் அண்ணா, நான் உங்களெல்லாம் பார்த்துப்பேன், ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படி சொல்லும் போது, அப்ப நீங்க அண்ணா நீங்க என்ன செய்திருக்கீங்க, நீங்க என்ன மாதிரியான வாக்கு ஒரு சொல்யூஷன், நீங்க பிரச்சனையை பேசுறீங்க, திமுக தான் காரணம் சொல்றீங்க, ஆனா தீர்வு இருக்காதுல. நான் வந்தா என்ன பண்ணுவேன்னு தீர்வு இருக்கா? அதுக்கு வாய்ப்பு கொடுத்தாதானே இல்லைங்க. என்னங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. தேர்தல் அறிக்கையில எங்க பாருங்க 2021 தேர்தல் அறிக்கை திமுக தெளிவா கொடுக்குறாங்க. அண்ணா திமுக தேர்தல் அறிக்கை தருது. சீமான் வந்து ஒரு 30 வருஷங்களுக்கான ஒரு தேர்தல் அறிக்கை போட்டு வச்சிருக்காரு. அப்படியே பக்காவா ஒரு புக்கா போட்டு வச்சிருக்காரு, என்னென்னலாம் செய்யணும்ட்டு. சத்தியம் இல்லாதெல்லாம் இருந்தாலும் அது புக்கா இருக்கு. ஆனா இவர் இன்னும் ஒரு சின்ன ஒரு அறிக்கை கூட கொடுக்கல. எதை வச்சு நம்புவாங்க அப்ப? தாவிகாரங்க கிட்ட கேட்டா, அந்த இளைஞர்கள் கிட்ட கேட்டா அவங்க ஏதாவது செய்வாருங்க, ஏதாவது ஒரு நல்லது செய்வாரு அப்படின்றாங்க. இதுதான் அந்த எமோஷனல் கனெக்ட்னு சொல்றேன். அது வந்து இருக்கு. நான் அது சொல்றது 30 வயது குறைவானவர்கள்ட்ட அது இருக்குது. இல்லைங்க எங்களுக்கு மாற்றம் வேணும், வேற யாரும் மாற்று இல்லைங்க. அவரு இன்ஃபேக்ட் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு பெரிய கல்ச்சுரல் ஷாக் தான். இருந்தாலும் நாங்க வந்து அவர் நம்புறோம், அவர் அண்ணா அப்படின்னு நினைக்கிறவங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை எப்படி டிகோட் பண்ணுவீங்க? அது வந்து ஷாமிலா சொன்ன மாதிரி அப்படி இருக்கிறவங்க ஓட் போட மாட்டாங்களா? அது ஓட்டா வரும். அதாவது என்ன சொல்றேன், அது வந்து நிச்சயமாக ஓட்டா மாறுமான்னு தெரியாது. ஆனா 30+ இது ஒர்க் அவுட்டே ஆகாது. 30+ கண்டிப்பா அந்த ஃபேக்டர் எடுபடாது நான் பாக்குறேன். அவங்க ரொம்ப சீரியஸாக அரசியல் பாக்குறவங்க. மோரோவர் அவங்கள வந்து மத்தவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய பெண்கள் வர, அது தன்னுடைய ஓட்டை டிசைட் பண்றதுக்கு முன்னாடி தன்னுடைய கணவர் என்ன நினைக்கிறார், தன்னுடைய பையன்க பசங்க குழந்தைகள் நினைக்கிறாங்க, அக்கம் என்ன நினைக்கிறாங்க, அதெல்லாம் சேர்த்து பார்த்து அனலைஸ் பண்ணி ஒரு முடிவெடுக்கக்கூடிய பெண்கள். அது குடும்பத்தை திருமணம் ஆன பெண்களுக்கு தான் அந்த இதெல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க. வீட்டோட நிலவரம், பட்ஜெட் நிலவரம் பார்ப்பாங்க. விலைவாசி உயர்வுங்கிறது முக்கியமான ஃபேக்டர். இதையெல்லாம் பார்ப்பாங்க. நீங்க வந்து செய்திருக்கிற நல்ல திட்டங்கள் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு மனதில் அவங்களுக்கு ஒரு நன்றி உணர்ச்சி இருக்கு. ஆனா அதை தாண்டி பல விஷயங்கள் சாதாரணமா நினைக்கிறதாங்க. பொண்ணை வந்து காலேஜ் போன பொண்ணு திரும்பி எப்படி வருதோ இந்த பயம்லாம் இருக்குல்ல, இந்த பயம் எங்க வருதுன்னா இந்த 20+ பெண்களுக்கு இருக்காது, 30+, 50+ பெண்களுக்கு இருக்கும். சேஃப்டி, நம்ம வந்து நம்மளுடைய பெண்கள் திரும்பி வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது, இதுதான் வந்து ஒரு பெரிய எமோஷனல் கனெக்ட். இதுதான் பெரிய டிசைட் ஃபேக்டரா இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன்னா பெரும்பாலான பெண்கள் இந்த செக்மெண்ட் தான். இந்த 2 கோடி பெண்கள், 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், இவர்களுடைய மன ஓட்டம் எப்படி இருக்குன்னா, நாம சேஃபா இருக்கணும், செக்யூரா இருக்கணும், சமூகத்தில் நமக்கு மரியாதை கிடைக்கணும், நமக்கு ஆல்ரெடி கொடுக்குறாங்க, பெனிஃபிட் இருக்குது. ஆனா அதை வந்து கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து அதை தலை நிமிர்ந்து நடக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால வந்து அந்த இடம் வந்து அதை எந்த அரசியல் கட்சி ஃபுல்ஃபில் பண்ணுதோ அந்த பக்கம் செய்வாங்க தான் நினைக்கிறேன். சரி, அது எந்த அரசியல் கட்சி ஃபுல்ஃபில் பண்றதா திரு ராம்கி நினைக்கிறதா நீங்க பாக்குறீங்க? ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போ ஐடியா கிடைச்சிருக்கும். எப்படி பெண்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஜீவா? பெண்களுடைய வாக்கு முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி எம்ஜிஆர் பின்னாடி பெரிய லெவலில் பெண்கள் ஓட்டு அதிகமாக இருந்தாலே எம்ஜிஆர் ஜெயிப்பாங்க, அதிமுக ஜெயிப்பாங்கங்கிறதா பொதுவாக சொல்லுவாங்க. கிராமத்து ஓட்டும் பெண்கள் ஓட்டும் அதிகம் விழுந்துச்சுன்னா அந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கே ஜெயிக்கும். இது ஒரு பொதுவான பார்வை. ஏன்னா அந்த மக்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்கன்னு. ஆனால் தேர்தல் சமயத்தில் இப்படி டிஃபால்ட்டாக பெண்கள் ஓட்டு, கிராமத்து ஓட்டு அதிமுக, இது திமுக, நடுத்தர வர்க்கம்னா திமுகன்னு மட்டும் சொல்ல முடியாது. அந்தந்த நேர கூட்டணிகள், நிலவரங்கள், 96 எப்படி ஒன்றுமே இல்லாமல் போச்சு அதிமுக, 91 திமுகவே ஒன்று இல்லைன்னாங்க. அதனால் அந்தந்த ஃபேக்டருக்கு ஒரு காரணம் உண்டு. இந்த மாதிரி பொதுவான பார்வைகள் உண்டு. தலித்துகள்னா எம்ஜிஆர் போடுவாங்க, பெண்கள்னா எம்ஜிஆர் போடுவாங்க, இப்படிங்கிற அந்த பார்வையும் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டம் அல்ல, இப்போ வேற மாதிரிலாம் வந்திருக்கு. வேற ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். பெண்கள் படிக்கிறாங்க, படிப்புலேயே டெக்னாலஜிலேயே அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. இவங்க எல்லாம் ஒரே மாதிரி சிந்திப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக இருக்காது. இந்த தாய் கிழவின்னு ஒரு படம் வந்துச்சு தமிழ்நாட்டுடைய ஓட்டிங் பேட்டர்னில், நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து ராதிகாவை வந்து மருத்துவமனையில் வந்து சேர்க்குற மாதிரி ஒரு காட்சி வரும். அப்போ அந்த டாக்டர் கேட்குற கேள்வி, உங்ககிட்ட கலைஞர் காப்பீட்டு திட்டம், அம்மா காப்பீட்டு திட்டம் என்ன இருக்குது, இதுதான் கேள்வி. அதாவது இது எந்த அளவுக்கு இந்த நலத்திட்டங்கள் இந்த தமிழ்நாட்டு அரசியலுடன் இணைந்திருக்கு, அது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸுங்கிறது கூட பேர் மறந்து கலைஞர் காப்பீட்டு திட்டம், அம்மா திட்டம், இதில் ஏதாவது போட்டிருக்கீங்களாப்பா அந்த டாக்டர் கேட்பாங்க.
அப்போ இந்த நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது ஒருத்தன் பிறந்ததுலேருந்து சுடுகாடு போட வரைக்கும் ஒரு மனிதனை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனை அவனை கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போகுது. திமுக அதிமுக ரெண்டுக்கும் அதில் பங்கு உண்டு. அதிலும் இந்த கவர்மெண்ட் 2021 26 இந்த அரசினுடைய மிகப்பெரிய கிரெடிட்டே வந்து நலத்திட்டங்கள் தான். பெண்களுக்கான நலத்திட்டங்கள், பெண்களுக்கான நலத்திட்டங்கள், இளைஞர்களுக்கான நலத்திட்டங்கள். அதில் குறிப்பாக வந்து பெண்களுக்கான நலத்திட்டங்கள் இவர் சுவாமிநாதன் அழகா சொன்னார். 1,30,00,000 31,00,000 இருக்கிறாங்கன்னு இருக்கார். நேரடியாக பலன் பெறக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. படிக்காத பெண்கள்னு ஒரு செக்டார் தமிழ்நாட்டில் இல்லை. படிக்காத இளைஞர்களே தமிழ்நாட்டில் இல்லைன்னு நான் சொல்லுவேன். அப்படி ஒரு செக்டார்லாம் முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு பெண்மணியை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் டிகிரி முடிச்சிருப்பாங்க, இல்லை 12வது முடிச்சிருப்பாங்க. இதுதான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. இதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி ஸ்டேட்டு இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. கேரளாவை விட தமிழ்நாடு தான் பெஸ்ட் இந்த விஷயத்தில். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் ஒரு வீட்டில் இருக்கிற பெண்மணிக்கும் இந்த அரசால் என்ன பெனிஃபிட்னு யோசிப்பாங்க. கர்ப்பிணியாக இருக்கிறவங்க, குழந்தை பெற்றிருக்கிறவங்க, தினந்தோறும் வேலைக்கு போகிறவங்க, வேலைக்கு போயிட்டு குழந்தைய வச்சுருக்கிறவங்க, குழந்தைய வேறு யாரும் பார்த்துக்க மாட்டாங்களான்னு நினைக்கிறவங்க, எல்லாத்துக்கும் தோழியர் விடுதி, வேறு மாவட்டத்திலேருந்து படிக்க வர பெண்கள், கிராமப்புற பெண்கள், பழங்குடியின பெண்கள், இருப்பிட பிரச்சனை இருக்கிற பெண்கள், இப்படின்னு பகுதி வாரியாக பார்த்து இந்த நலத்திட்டங்கள் செஞ்சுருக்கிறாங்க. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் தான் கலைஞர் ஆட்சியில் வராத வாக்குகள் கூட பெண்கள் வாக்கும் தலித்துகள் வாக்கும். நான் அதை தான் மீண்டும் சொல்கிறேன். பெண்கள் தலித்துகள் ஓட்டு வந்து எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அந்த ஓட் பேட்டர்ன் நிறைய மாறி. அதுக்கு நம்ம 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அவங்க ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்து 2021 2026 நம்ம கம்பேர் பண்ண முடியாது. 2021க்கு அப்புறம் நடந்த விஷயங்களையே நான் சொல்றேன். அதுக்கப்புறமே மேற்கு மண்டலம்னாலே அதிமுகவுக்கு பெரும்பாலும் பின்னடைவாக தான் இருக்கும். அதுவும் அருந்ததியர்களும் கவுண்டர்களும் போட்டி போட்டுட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுறவங்க. அருந்ததியர் வாக்குகள் நிறைய இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கு காரணம் 2009க்கு அப்புறம் தான் அந்த 3 விழுக்காடு இடஒதுக்கீடுடைய அருமையை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இப்போ தான் டாக்டர் ஆகிறாங்க. இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த 3 விழுக்காடில் மருத்துவர் ஆனவங்க, இன்ஜினியர் ஆனவங்களாம் இந்த 3% இல்லைன்னா நம்ம தேவேந்திரர்களோடையும் ஆதி திராவிடர்களோடையும் போட்டி போட்டிருக்க முடியாத உணர்வு இப்போதான் வருது. அது வரையும் மதுரை வீரன் ரசிகர் தான் அவங்க. மதுரை எம்ஜிஆர் தான், அருந்ததியர்களாம். கவுண்டரை விட அருந்ததியர்கள் தாங்க. ஜெயலலிதா வந்து மேற்கு மண்டலத்தில் 21 தேதி ஜெயிச்சது. கவுண்டர்களை விட அருந்ததியர்கள் தான் அந்த அளவுக்கு உண்மையாக இருந்தாங்க. ரெட்டலை சின்னம் மீதும் ஜெயலலிதா மீதும். அந்த ஓட் பெர்சன்டேஜ் வந்து இந்த முறை வருது. இது எம்ஜிஆரிடம் இருந்த அந்த ஓட் பேங்க் வந்து திமுகவுக்கு, ஸ்டாலினுக்கு வருது. கலைஞருக்கு கூட அது வரல. அது வந்து முழுக்க நலத்திட்டங்களால் நேரடியாக நம்ம பார்த்துருக்கோம். அன்டெஸ்டடான ஒரு ஃபேக்டர் இருக்கு. ஒரு ஃபோர்த் ஃபேக்டர் இப்ப விஜய் வந்திருக்காரு. இப்ப இந்த வாக்குகள்லாம் வந்திருக்கு அப்படின்னாலும் விஜய் எவ்வளவு ஓட்ட பிரிப்பாரு, எவ்வளவு இளைஞி குறிப்பா பெண்களுடைய வாக்குகள் எடுப்பாருன்னா நமக்கு தெரியாது. நான் முன்னமே கேட்ட மாதிரி லீடர்ஷிப்னு ஒன்று இருக்கு, திட்டங்கள் என்ன செயல்படுத்தினாங்க, பலன் அடைஞ்சாங்கன்னு ஒன்று இருக்கு. அதையெல்லாம் தாண்டி விமன் ஓட்டர்ஸ்னு வரும்போது எமோஷனல் கனெக்ட்னு ஒன்று இருக்கு. சரியா? புதுசா கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் வராரு, பெண்கள் அவ்வளவு பேர் போய் பாக்குறாங்க, கண்ணீர்லாம் விடுறாங்க. அப்படி ஒரு ஏதோ ஒரு ஃபேன் ஃபாலோயிங், ஒரு வர்ஷிப் இருக்கு. அதெல்லாம் ஒரு ஓட் டிரான்ஸ்ஃபர். விஜயை பொறுத்தவரையும் நாம எல்லோருமே ஒரு பெரிய பூத கண்ணாடியை நம்ம கையில கொடுத்துறாங்க. விஜய்க்கு பாரு எவ்வளவு கூட்டம், விஜய்க்கு பாரு எவ்வளவு கூட்டம்னு திருப்பி பேச வைக்கிறாங்க. அது மிகப்பெரிய மோடி பாணி. அது மோடி உருவாக்கின குஜராத் பாணி. பெரம்பூர்ல ஒரு பொண்ணை அளவிட்டுட்டு அதே பொண்ணை குளத்தூர்ல அளவிட்டுருக்காங்க. தொடக்கத்தில் கூட நான் அதை நம்பல. எல்லாருக்கும் 300 ரூபா 500 ரூபா கொடுத்து ஆதரவு அர்ஜுனா கூட்டிட்டு வராரு. ஆதாரத்தோட வெளியே இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, திமுக பிரியாணி கொடுத்து கூட்டிட்டு வரோம், பாத்தீங்களா இவங்க உண்மையா வராங்கன்னு. அது இருக்கலாம். ரொம்ப ஒரு சினிமாவுக்கு ஒரு இப்போ திருவிழாவை பார்க்கணுன்னு வர மாதிரி வர்றவங்க, ஒரு பொம்மையை பார்க்கணுன்னு வர்ற மாதிரி வர்றவங்கலாம் வர்றாங்க. அதுக்கு உதாரணம் அவங்களே பொம்மையை வச்சுலாம் பிரச்சாரம் செய்கிறாங்க. ஆனால் அவங்களையும் செட்டப் இருக்குங்க. ஒரு 100 பேர் அவன் வர்றான்னா 500 பேரா காமிக்கக்கூடிய வேலையை என்ன அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அதான் செய்யறாங்கன்றீங்களா? தாராளமா பண்றாங்கங்க. திமுக அதிமுகவை விமர்சிப்பதற்கு தகுதியே இல்லாத கட்சி தாவேகா. அவங்க சொல்ற எல்லா விமர்சனமும் போதைக்கு எதிரான கட்சியா தாவேகா? கஞ்சாவுக்கு எதிரான கட்சியா? லாட்டரிக்கு எதிரான கட்சியா? எல்லா வாக்காளர்களை விடுங்க, நான் சொல்றது பெண் வாக்காளர்கள் அப்படி சென்ட்ரிக்கா வாங்கல. பெண் வாக்காளர் ஒண்ணு விஜயோட கரிஸ்மா, இன்னொன்னு இப்ப சட்டம் ஒழுங்கு பத்தி பேசுறது, பெண் பாதுகாப்பு பத்தி பேசுறது, திமுக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா இருக்காங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தாவேகாவுடைய பெண்கள். என்னென்ன பேச்செல்லாம் பேசுறாங்க, போஸ்ட் மாடர்னிசம் எல்லாம் பேசுறாங்க, பின்னவனித்துவம் பேசுறாங்க, ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்டை எதிர்த்து பேசுறாங்க, கற்புங்கிற நிலையை உடைச்சு பேசுறாங்க, இவ்வளவு பெண்ணையும் பேசுறாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரியில கூட இப்படி ஒரு மாடர்ன் ஃபெமினிசம் கிடையாது. அவ்வளவு ஓப்பனா பேசுறாங்க. புருஷனாவது அண்ணனாவது தாய் வழி சமூகத்துக்கு முன்னாடி நிலைக்கு போறாங்க. தாய் வழி சமூகத்தில் எப்படி பெண் இருந்தாலோ 10 ஆண்களோட இது பண்ணி அந்த அளவுக்கு அதை முற்போக்கா பேசினா பரவாயில்ல, ஏதோ ஒரு பைத்தியகாரத்தனமா பேசுறாங்க.
அதனால இந்த அளவுக்கு பெண்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஏதோ பொண்ணுங்கெல்லாம் கூச்ச நிறைஞ்ச பொண்ணு, பெண்களுக்கு வெளியே வந்தாலே பாதுகாப்பு இல்லைன்னு இந்த பழைய பண்ணையார் படத்துல நம்பியார்கிட்ட இருந்து பெண்களை பாதுகாக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதான் விஜய் மீட்டிங் வர பெண்களை பார்த்தாலே பெண் சுதந்திரம் எப்படி இருக்குன்னு தெரியுதே. இப்படி சொல்லிட்டு அவங்களால வீட்டுக்கு போக முடியுது, இப்படி சொல்லிட்டு அத்தனை ஆண்கள் மத்தியில் பெண்கள் நிற்க முடியுது. நான் அவருடன் மனைவியாகவும் இருப்பேன், தங்கையாகவும் இருப்பேன்ட்டு. அப்ப அவ்வளவு போவேனா இல்ல, அந்த பெண்களை பத்தி தான் நீங்க பேசுறீங்க. சோ பெண் பாதுகாப்பு என்பதற்கு அந்த மாநாடே சாட்சி. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது திட்டமிட்டு வைக்கிறது, தலித்துகளுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைங்கிறது பச்சை பொய். இந்த ஊர்ல தமிழ்நாட்டில் தான் தலித்துகள் வன்னியர்கள் எல்லாருமே படிச்சிருக்காங்க, முன்னேறி இருக்கிறாங்க, கெத்தா இருக்கிறாங்க, கமையா இருக்கிறாங்க, கண்ணியத்தோட இருக்கிறாங்க எல்லா விதத்திலையும். அதனால இது திட்டமிட்டு பரப்புகிறது. ஆனால் சாதிய கொடுமைகள் பிரச்சனைகள்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது குடும்பம் சார்ந்த சாதிய மனநிலை சார்ந்த விஷயம். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். அது பண்ணிக்கிட்டு தான் இருக்கு, மாற்றம் வந்துக்கிட்டு தான் இருக்கு, படிக்க தான் அது வரும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த 1 கோடியே சுவாமிநாதன் சொன்ன மாதிரி 1,30,00,000 பேர் நேரடியாக பலன் பெற்றிருக்கிறாங்க. இதை தாண்டி வீட்டில் இருக்க இந்த சின்ன பிள்ளைங்க, விவரம் தெரியாத பிள்ளைங்க, அதாவது என்னன்னே தெரியாதவங்க, அந்த குடும்ப பட்ஜெட் விஷயங்கள் பார்க்குற விஷயங்கள் இருக்காங்களே, அவங்க எல்லோருக்குமே தவணை கட்டுறவங்க இந்த பெண்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த 1000 ரூபாய்னால என்ன பலன், கூப்பன் கொடுக்கறதுனால என்ன பலன். இப்போ ஒரு சிவில் சர்வீஸ் எழுதுகிற செக்டாரு, படிக்கிற செக்டாரு, குடும்ப வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நேரடியாக பலன் தரக்கூடியதாக இருக்குது. இதை மீறி வீட்டில் இருக்க சின்ன பிள்ளை விஜய்க்கு ஓட்டு போடு அப்படிங்கிறத மாதிரி ஓட்டு போடுவாங்களான்னா அதெல்லாம் திருப்பி பரப்பு. அதுதான் விஜயும் சொல்றாரு. நீங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க. குழந்தைங்க அவருடைய டார்கெட் ஆடியன்ஸே 10 வயசு குழந்தை சொல்றாரு பாரு, உங்க அம்மா அப்பாட்ட போய் மூஞ்சில விசில ஊது, உங்க அம்மா அப்பாட்ட எனக்கு ஓட்டு போட சொல்லு. இதத்தான் அவர் ஏன்னா விஷயம் தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட அவர் பேச தயாரா இல்ல, மெச்சூர்டான ஆட்கள்கிட்ட அரசியல் தெரிஞ்சவங்கள்ட்ட பேச தயாரா இல்ல. 10 வயசு 13 வயசு ஆட்கள்கிட்ட பேசி தூண்டி விடுறாரு. அது பெரிய லெவல்ல பலன் தராது. திரு சுவாமிநாதன் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். திரு ஜீவா சொல்லும் போது ஒரு இடத்துல நீங்க சிரிச்சீங்க, உங்களுக்கு அதுக்கு மாற்று கருத்து இருந்ததுன்னா சொல்லலாம். இன்னொன்னு திரு ராம்கே அவர்கள் சொன்னது 30 வயசுல இருந்து 50 வயசு இருக்கக்கூடிய அந்த பெண்கள், அந்த ஏஜ் குரூப், அவங்க கிட்டத்தட்ட 1.1 கோடி அவங்க தான் இந்த தேர்தலை வெற்றியை தீர்மானிக்கிற ஃபேக்டர்ஸா இருப்பாங்க, மெச்சூர்ட் விமனா இருப்பாங்க. அவங்களுக்கு அதாவது வாழ்க்கை தெரியும், இனி அடுத்து தேர்ந்தெடுக்கிற டிசைடிங் ஒரு ஏஜ்ல இருக்கிறதுனால அவங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய வாக்குகள், அவங்களுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுல அமைதியா இருக்கிற ஒரு செக்மெண்ட்டும் இருக்காங்க, நிறைய திட்டங்கள்னால பலனடைஞ்ச ஒரு செக்மெண்ட்டும் இருக்கிறாங்க, ஃபேன் வர்ஷிப் அப்படின்னு இருக்கிற ஒரு செக்மெண்ட்டும் இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க அது? இல்ல 30 to 50 வயது அப்படிங்கிறதுல பயனாளிகள் அதுல அது கிட்டத்தட்ட 1,31,00,000 பயனாளிகள் இருந்தாலும் அந்த பயனை மதிப்பீடு செய்யறவங்க எண்ணிக்கை குறைவா இருப்பாங்க. கிட்டத்தட்ட பயனாளிகள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. நமக்கு கிடைத்த ஒரு பயன் என்பதை மதிப்பீடு செய்து வாக்குகளா செலுத்துறாங்கல்ல, அந்த சதவீதத்துல கொஞ்சம் குறையும். ஏன்னா இனி யார் வந்தாலும் அதை நிறுத்த முடியாது. ஏன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களே தொடர்ந்து பேசுறாருல, நான் செயல்படுத்தி இருக்கக்கூடிய இந்த திட்டங்களை இனி யாரு கை வைத்தாலும் மக்கள் வெகுண்டல்வார்கள் என்கிற அச்சம் வரும்ல, அது வர்ற வரைக்கும் நான் தான் இந்த மாநிலத்தினுடைய முதல்வர்னு அவரும் பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அதிமுகவும் 2000 ரூபாங்கிறாங்க, விஜயும் 2500 ரூபாங்கிறாரு. அப்ப நலத்திட்டங்களுக்கான வாக்கு என்பதை மதிப்பீடு செய்கிற முறையில ஒரு சிக்கல் ஏற்படும். அதை உள்ளபடியே அதை பயனாளியா மதிப்பீடு செய்யறவங்க ஒரு பெருவாரியாக இருப்பாங்க. இன்னொரு தரப்பினர் யார் வந்தாலும் இதை தொடரதானே போறாங்க, அவங்களுக்கு லாண்ட் ஆர்டர் பெரிய இஷ்யூவா இருக்கும். ஜீவானே சொன்ன மாதிரி பெண்கள் கொஞ்சம் மிகையாக அந்த பெரியார் பெரியார் எதிர்பார்த்த பெண் விடுதலை வேற, இவர்கள் எடுத்துக்கொண்ட பெண் விடுதலை வேற. அந்த இடத்துல அவர் அண்ணன் சரியான ஒரு புரிதலோட அதை சுட்டிக்காட்டினார். அப்ப அவர் மண் விடுதலையும் பெண் விடுதலையும் பேசுறாரு, அதற்கு எந்த வகையான விடுதலை என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. சோ அந்த மாதிரியான சூழ்நிலை பயனாளிகள்ல ஒரு பெருவாரியான ஓட்டை திமுக இருக்கலாம். பட் அது பயணம் சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். சுவாமிநாதன் இணைப்புல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஷியாம் சார்ட்ட நான் கேட்க விரும்புறேன், நலத்திட்டங்கள் அடிப்படையில அதெல்லாம் வெயிட்டேஜ் பண்ணி பார்ப்பாங்க பெண்கள் அப்படின்ற கருத்து இருந்தாலும், திரு சுவாமி இப்ப சொன்னது யார் வந்தாலும் அந்த நலத்திட்டங்கள் தொடரதான் போகுது. உரிமை தொகையாகட்டும் இல்ல பெண்களுக்கான கல்வி உதவி தொகையாகட்டும், அதெல்லாம் எப்படியும் தொடரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் பெண்கள் இருப்பாங்க. அதனால ஒரு மாற்றத்துக்கு நம்ம விதை போடலாமே, யார் வந்தாலும் செய்யதானே போறாங்க, நம்ம மாற்றி ஓட் பண்ணி பார்க்கலாமே, அப்படி அந்த மாதிரி யோசிச்சிட மாட்டாங்களா ஷியாம் சார்? இல்ல, மாற்றத்தை விரும்புபவர்கள் தான், அதுல எனக்கு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனா பயனாளிகள் முடிவு செய்து தேர்தல் ரிசல்ட் வர்றதில்லை, பங்கேற்பாளர்கள் முடிவு செய்து தான் தேர்தல் ரிசல்ட் வருது. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், பயனாளிகளை நம்ம பங்கேற்பாளர்களா மாற்றணும் ஒரு அரசியல் கட்சி. எந்த இடத்துல பாக்குறதுலயே பிரச்சனை இருக்குன்னு அவர் சொல்றாரு. நம்ம பயனடைஞ்சிருக்கோம், அதனால நம்ம அவங்கள சூஸ் பண்ணுவோம் அப்படின்ற அத புரிஞ்சு இட தூக்கி பார்த்து ஓட் பண்ணணும்ல அப்படின்னு அவர் அதுல கேள்விக்குறி வைக்கிறார்.
இல்ல அவங்கள பங்கேற்பாளர்களா மாத்திட்டீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா இடம் தூக்கி பாத்துருவாங்க. ரொம்ப ஈஸி தான். இப்ப ஜெயலலிதா அம்மாவோட இலவச கறவை மாடு ஆடு பார்த்தா அது இலவச திட்டம் மாதிரி தெரியும். ஆனா அது பங்கேற்பாளர்களா மாத்துது. என்னன்னா அந்த குடும்பத்தோட பொருளாதாரத்துக்கு அவங்க திருப்பி மீண்டும் அந்த பெண்கள் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சோ அப்படிதான் நம்மளோட ஸ்கீம்ஸ் பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும். இதுல அந்த காலகட்ட திராவிட இயக்க காலகட்டத்துல எங்க குடும்பங்கள்ல முதல் முறையாக குடும்பமா எல்லா கூட்டங்களுக்கும் போவாங்க பெரியார் காலத்துல இருந்து. அப்போ அந்த காலத்துல ஒரு கட்சியோட மாநாடு 2 நாள் 3 நாள் நடக்கிற மாநாட்டுக்கு பெண்கள் போறது எவ்வளவு கஷ்டம். ஒரு 50-60 வருடத்துக்கு முன்னாடி 70 வருடத்துக்கு முன்னாடிங்க. ஆனா நாங்க போயிட்டு தான் இருந்தாங்க. எங்க வீடுகள்ல இருக்கிற பழைய படங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா வரிசையா உட்கார்ந்து இருப்பாங்க. எல்லாரும் லேடிஸும் இருப்பாங்க. நமக்கே தெரிந்த எத்தனையோ பெண் போராளிகள். எங்களோட முதல் அமைச்சர் சத்யவாணி முத்து அவர்கள் விவசாய கல்லூரியில. எதுக்காக நான் சொல்றேன்னா பெண் விடுதலை, பெண்கள் பங்கேற்பு, அரசியல்ல பெண்களுக்கு முக்கியத்துவம் இதெல்லாமே திராவிட இயக்கங்கள் கொடுத்துருச்சு. எம்ஜிஆருக்கும் மற்றவர்களுக்குமான வித்தியாசம் என்னன்னா எம்ஜிஆரோட எமோஷனலா கனெக்ட் ஆனாங்க. என்னன்னா அவரோட திரைமொழியே அப்படித்தான் அமைச்சாரு. ஏதாவது ஒரு படம் நீங்க அவர் பெண்களுக்கு எதிரானவராகவோ இல்ல தாய்மையை மதிக்காதவராகவோ அப்படி கிடையவே கிடையாது. ஆனா விஜய்க்கான பிரச்சனை என்னன்னா அவரோட திரைமொழி அப்படி கிடையாது. இப்ப ஆஃப் லைட் தான் நான் அதை பார்க்கிறாங்க. பெண் குழந்தைகளுக்கு வலிமைப்படுத்துதல் அப்படிங்கிற உபதேசம் எல்லாம் வருது. ஆனா அவர் அப்படி வடிவமைக்கவே இல்லை. அப்போ மிக இயல்பாக விஜய் என்பவர் வரும்போது ஏற்படுகிற அந்த ஜோஷ் உற்சாகம் வராத போது ஏற்படாது. அது என்னங்க விஜய் தானங்க அவர் ஒரு வீடியோ வெளியிட்டா போதாதா? கிடையவே கிடையாது. வரும்போது ஒரு உற்சாகம் ஏற்படும். அது இயல்பான உற்சாகம் தாங்க. திடீர்னு ஒரு பெரிய செலிபிரிட்டியை நம்ம பார்த்துட்டா ஏற்படுற உற்சாகம் தான். நீங்க கூட எங்கேயாவது உங்க குடும்ப விழாக்கு போகும்போது தளபதி வந்துட்டாங்க அப்படின்னு உங்களை சுத்தி ஒரு கூட்டம் நிக்காதா? நிக்கும்ல. உங்களுக்கு கிடைக்கிற புகழ் அது. சொல்லுங்க. மேபி உங்களுக்கு 5 பேரா இருக்கலாம், விஜய்க்கு 500 பேரா இருக்கலாம். அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி ஒளிவட்டம் ஒண்ணுதாங்க. ஒளிவட்டம் தளபதிக்கு ஓட்டா மாறுமா? இந்த இடம் தாங்க அதோட நுணுக்கமான வித்தியாசங்கிறது. இதைத்தான் நீங்க ஒரு நல்ல எடுத்துக்காட்டை எடுத்திருக்கீங்க. ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். நன்றி. நான் திரு ராம்கி கிட்டே கேட்டுறேன். ஷியாம் சார் சொன்னது அவரு வரும்போது இருக்கக்கூடிய ஜோஷ் அப்படின்றது வராதப்ப இருக்காது. இப்போ நம்ம விஜய் நம்ம சென்ட்ரிக்கா போகல, பட் ஸ்டில் அவர் ஒரு அடுத்த ஒரு 4th ஃபேக்டர் அப்படின்றதுனால நான் கேட்க விரும்புறேன். நிறைய இடங்கள்ல கேம்பெயின்ஸ் கேன்சல் ஆகுது, இங்கெல்லாம் பேசல அப்படின்னு ஏமாற்றம் அடைஞ்சு போறாங்க. அதெல்லாம் நீ தேர்தல் நெருங்க அதெல்லாம் ஸ்னிப் ஆஃப் ஆகுதா? அதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டேஜ் குறையுதா? அவருடைய ஆதரவு தளத்துல ஒரு பெரிய மாற்றம். நான் பெண்கள் அப்படின்னு கேட்கிறேன். அவருக்கான ஆதரவு தளத்துல உள்ள பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மத்தியில பெரிய மாற்றம் இல்ல. இப்ப ஜீவா சொன்னதுல ஒரு கருத்து நான் மாறுபடுறேன். என்னன்னா அது ஆர்கனைஸ்டு கிரௌடு தான். நம்ம திருநெல்வேலியில நல்லா பார்த்தோம், ஆர்கனைஸ்டு கிரௌடு தான். ஆனாலும் நேற்று நான் காரைக்குடியில் பார்த்த ஒரு காட்சி எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா விஜய் அவர்கள் வந்துட்டு இருக்காரு, அந்த ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு பெண், ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஒரு பெண் பார்த்துட்டேன்னு குஷியை குதிக்கிறாங்க. நான் விஜயை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு கவரேட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நிஜமாவே அதை நம்ம ஒரு உற்சாகம் விஜயை பார்க்கும்போது அவங்களுக்கு இளம் பெண்களுக்கு ஒரு உற்சாகம் தெரியுது. அப்பா நான் விஜயை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு. அடுத்த இன்னொரு தடவை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க சிறுபான்மை இனத்தை சேர்ந்த பெண்மணினால அவங்க எந்த அளவுக்கு ஓட்டு போடுவாங்க, அவங்க திமுக ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அதெல்லாம் இருக்கு, நான் மாதிரி இருக்கல. ஆனால் ஒரு இயல்பான ஒரு உற்சாகம் ஏதோ தெரியுது அவங்கள்ட்ட. அதாவது ஒரு ரொம்ப கட்டமைக்கப்பட்ட விஷயமா நான் பார்க்கல. அது ஒரு சில இடங்களில் இருக்கலாம், ஆனால் இயல்பான ஒன்று இருக்கு. அது எப்படி ஓட்டா கன்வெர்ட் ஆகும் அந்த இடத்துல தான் ஷாம் சதிவாங்க. அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா, அது ஆகிற வரைக்கும் நம்ம வேடிக்கை தான் பார்த்தாகும். அதனால இந்த ஃபேக்டர் இருக்குல்ல, இதை நம்ம தேர்தலுக்கு அப்புறம் தான் அனலைஸ் பண்ண முடியும். ஆனா இந்த ஃபேக்டர் இன்னைக்கு அவங்க தடுத்துட முடியாது. இப்ப நீங்க நம்ம ஒரு விமர்சனம் பண்ணி இல்ல அப்படி பண்றாங்களே அப்படின்னு தடுத்துட முடியாது. அது ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அவங்க மனதளவில் ரெடி ஆயிட்டாங்க. இப்ப அந்த பெண்மணி ஏற்கனவே விஜய்க்கு ஓட்டு போற முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க யார் சொன்னாலும் கேட்டிருக்க மாட்டாங்க. அது ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம போஸ்ட் அனலைஸ் தான் பண்ணி ஆகணும். பட் நான் பார்க்குறது என்னன்னா, நீங்க இன்னைக்கு எவ்வளவோ நலத்திட்டங்கள் இருக்குது, விஜய் பேசுறா எல்லாம் பேசுறா. ஆனா பொதுவா எல்லா அக்ராஸ் ஆல் த செக்மெண்ட்ல என்ன பிரச்சனை இருக்குன்னா ஒரு பயம். பெண்கள் பாதுகாப்பு ஊர் முழுக்க சிசிடிவி இருக்குங்க. ஆனாலும் பாலியல் புகார்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து பரபரப்பா செய்தி அடிபட்டு இருக்கும் போது பெண்கள் மத்தியில ஒரு கவலை இருக்கிறது. அந்த கவலை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துங்க அதை பத்தியும் பேசலாம். நீங்க சொன்ன மாதிரி ஐ பார்த்துட்டேன் அப்படின்ற அந்த உற்சாகம் ஓட் போடும்போது ஐ நம்ம இவங்களுக்கு தான் ஓட் போடணும் அப்படி வருமா நமக்கு தெரியாது. திரு ஜீவா, நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். பெண்கள் முன்னேற்றத்துக்கான திட்டங்கள் இப்போ ஆஸ்பர் திமுக அவங்களுடைய வியூ படி பெண்களுடைய எம்பவர்மெண்ட், அது சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான திட்டங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த திட்டங்களை எல்லாம், அந்த திட்டங்களின் மூலமா பெண்களுடைய வாக்குகளை எல்லாம் அவங்க தக்க வச்சிருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த தேர்தலினுடைய டேக்அவேவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா?
ரொம்ப முக்கியமானதா அந்த சமூக நல நான் திட்டங்கள். தேர்தல் வெற்றி தோல்வி பத்தி பேசல, எவ்வளவு வாக்குகள் வாங்க போறாங்க பெண்களுடைய வாக்குகள் அப்படின்றத பத்தி சொல்லுங்க. இல்ல, பெண்களுடைய வாக்குகள் திமுக அதிமுக தொடக்கத்திலே சொன்னேன், திமுக அதிமுகல அதிமுக தான் எப்பயும் பெண்களுக்கான வாக்குகளை வாங்கும். பொதுவா ஜென்ரலா சொல்றேன், சில தேர்தல்களை தவிர்த்து. இந்த முறை திமுகனுடைய தேர்தல் பேட்டனே மாறுது. பெண்களும் தலித்துகளும் அதிகமாக வாக்களிக்கக்கூடிய இடத்துக்கு வர்றாங்க திமுகவுக்கு, அருந்ததியர்களும் ஆதி திராவிடர்களும். அதனாலதான் விஜயை ஆரம்பத்துல இருந்தே இவங்க என்ன சொல்றாங்க, தலித்து ஓட்டு முழுக்க வரப்போகுது, கிறிஸ்டின் ஓட்டு முழுக்க வரப்போகுது, முஸ்லீம் ஓட்டு. ஏன்னா இது 3 தான் திமுகனுடைய மிகப்பெரிய ஆணையா இருக்கு. மிகப்பெரிய அடித்தளமே இந்த சமூக வாக்குகள் தான். அது மேல நலத்திட்டங்களை அதிகமாக பலன் பெற்றதும் இவங்க மூலமா தான் பலன் பெற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால இந்த பெண்கள் பயன்பெற்றவர்கள், கண்டிப்பா படித்த பெண்கள், இதன் மூலமாக நான் ஒரு நான் முதல்வன் திட்டத்தில் பயன்பெற்ற குடும்பம், அந்த ஒரு கிராமத்தில் ஒரு பழங்குடியினர் பலன் பெற்ற குடும்பம், பழங்குடியினர் கிராமம் முழுக்க அது போகும். இந்த திட்டம் மூலமா வந்திருக்கு நம்ம பிள்ளை, அதெல்லாம் பெரிய விஷயங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த திட்டங்கள் மூலமா வர்றது, இது மூலமா பயிற்சி பெறுவது. நான் திருப்பி சுவாமிநாதன் சொல்றதே தான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் ஜீவா. அந்த திட்டங்கள் எல்லாம் அவங்க பயனடைஞ்சிருப்பாங்க, ஆனா அதோட வெயிட்டேஜை புரிஞ்சுக்கிற அளவுல இருக்காங்களா? இந்த திட்டம் நமக்கு பயன் கொடுத்துருக்கு, அதனால இந்த திட்டம் அளிச்சவங்களுக்கு நம்ம ஓட்டு அளிக்கணும், அப்படி யாரும் அதை இடதூக்கி பாக்குற அளவு ஜனநாயகத்துல பாதி பேருக்கு மேல ஜனநாயகத்துல அதெல்லாம் யாரையும் கட்டாயப்படுத்தலாம் முடியாது. நீ இதுக்கு பண்ணிருக்க அதனால ஓட்டு போடு. இப்ப 1,30,00,000 லட்சம் பெண் குடும்பங்களுக்கு உரிமை தொகை போகுதுன்னா கூட அதுல திமுக ஓட்டர்ஸ் இருப்பாங்க, அதிமுக ஓட்டர்ஸ் இருப்பாங்க, மத்த கட்சியோட ஓட்டர்ஸ் இருப்பாங்க. பலன் பெற்றவங்க முழுசா போட மாட்டாங்க. திமுக வாக்களிக்கணும். பலன் பெற்றவங்க எல்லாம் முழுசா போட மாட்டாங்க. நாங்க பணத்தை வாங்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போடுறோம்னு சொல்றவங்களும் இருக்கதானே செய்யறாங்க. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இப்ப இடையில நாம் தமிழரை பத்தி கூட வந்தது இல்ல. நாம் தமிழருங்கிற கட்சி கிராமம் நகரம் எல்லா இடத்துலயும் இருக்கு, குறிப்பா கிராமங்கள்ல இருக்கு. விஜய் கட்சிக்கான கட்டமைப்பு பாருங்களேன், சிட்டி அந்த மாதிரியான இடங்களை மட்டும் விஜய் வர்றது ஒரு ஃபேன் பேஸாக தான் இருக்கு. நாம் தமிழர் இதோட வாக்கு விழுக்காடு குறையா இருக்கலாம், கூட இருக்கலாம், ஆனா அந்த கட்சி ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்க. கன்னியாகுமரியிலிருந்து இதுவரையும் வாக்கு விழுக்காடு எவ்வளவு குறைவா இருந்தாலும் விஜய் கட்சிக்கு அப்படியே ஒரு கூட்டம் பாபான்னு வருது. சீமானுக்கு அப்படி ஒரு ரசிகர் கூட்டம் இல்லை, ஆனா விஜய்க்கு நிறைய கூட்டம் வருது. கட்டமைப்பும் தேர்தலில் ஓட்டு போறதுக்கு ரொம்ப முக்கியங்க. கட்டமைப்பு, கான்செப்ட், வேலை செய்யறது, இது ஒரு 10ல இருந்து 15 விழுக்காடு வேலை பார்க்கும். அது விஜய் கட்சிக்கு ரொம்ப ஜீரோவா இருக்கு. விஜயே அதை விரும்பல. ஏங்க தான் வேட்பாளர் பேரை சொல்ல மாட்டேங்கிறாருங்க. பேசுவோம் இந்த தொகுதி இல்ல பேசுவோம். திரு சுவாமிநாதன், நான் கேட்க விரும்பின கேள்வி, இப்ப விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான பெண்களுக்கான நலத்திட்ட உதவிகள் இதெல்லாம் தான் சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டங்கள் அவங்கள சென்று சேர்ந்திருக்கா, அதன் மூலமா அவங்களுடைய வாக்குகளை தக்க வச்சமா அப்படின்றதா இந்த தேர்தலுடைய மிகப்பெரிய டேக்அவேவா இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அவங்களுடைய ஓட்டிங், விமனுடைய ஓட்டிங் பேட்டர்ன் வச்சு. ஆமா, நிச்சயமா பெண்கள் வாக்கு எந்த பக்கமோ அதுதான் இந்த தடவை வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகுது. பீகார்ல தானே நடந்தது. பீகார்ல நமக்கு கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தல் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, பீகார்ல பெண்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை நிதிஷ்குமார் அவர் செஞ்சிருந்தாங்க. அங்க மதுவிலக்கு அமல்ல இருந்தது. நீங்க தேர்தல் ஓட்டுப்பதிவு முடிந்தவரும் பாருங்க, பெண்கள் தான் அதிகமா வாக்களித்திருந்தாங்க. அதோட ரிசல்ட் என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட நிதிஷ்குமார் மீண்டும் அங்க அரியணை ஏறினார். ஆனா அதே நிதிஷ்குமார் இப்ப மாநிலங்களவைக்கு போயிட்டார், அது தனிக்கதை. பட் அந்த மக்களுடைய மனநிலை என்பது பெண்களுக்கு செய்த போது அதற்கான ஒரு சாதக அலை வீசி இருக்கு அந்த தேர்தல் அங்கு. ஆனா அங்க விஜய் கொண்டு ஒரு புதிய சக்தி வரல, அதனால அவர் தன் செய்த திட்டங்களை தக்க வைத்திருக்கிறார். அங்க பீகார்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே சமூக நல திட்டங்கள் தான். அவர் தான் அங்க முதல்ல சைக்கிள் கொடுத்ததுல இருந்தே தொடங்குது. அவருடைய அந்த சமூக நீதி பார்வை என்பது அதுல இருந்தே பெண்களுக்கு தொடருது. கிட்டத்தட்ட அவர்களும் இதே போன்றுதான் தேர்தலுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அல்லது சில தினங்களுக்கு முன்பு 10,000 ரூபாய் வங்கி கணக்குல போட்டாங்க தொழில் தொடங்க. தமிழ்நாட்டுல 5,000 ரூபாய் வந்திருக்கு. இனி யாரு வந்தாலும் அதிமுக வந்தா சொல்றாங்க நாங்க 10,000 ரூபாய் கொடுப்பேங்கிறாங்க. சோ இப்ப பெண்களுடைய வாக்கு தான் இந்த தேர்தலில் மையப்புள்ளி. ஆனா என்னன்னா இங்க விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி வந்திருக்கிறதுனாலும் எல்லா கட்சிகளும் ஒரே மாதிரி தான் தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்காங்க. நீங்க 2000 குலவிளக்கு திட்டம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் நான் ஏற்கனவே வழங்கக்கூடிய 1000-2000 ரூபாய் வாங்குங்கிறாரு. விஜய் அவர்கள் 2,500ங்கிறாரு. ஏறக்குறைய இது எல்லாமே ஒரே வகையான அறிவிப்புகள் தானே. அதனால பெண்களுடைய அந்த மதிப்பீடு என்பதுல யாருக்கும் உயர்வாகவோ தாழ்வாகவோ இருக்காது. அதனால இந்த பெண்கள் வாக்குகள் ஒரு பெரிய ஆதிக்கம் செலுத்தும். பட் அதனால யாரு வந்தாலும் செய்யதானே போறாங்கிற மனநிலையில தான் தேர்தலை அணுகுகிற பெண்கள் விகிதாச்சாரத்துல அதிகமா இருப்பாங்க அப்படின்னு தான் பாக்க. திரு ஷியாம் சார், உங்ககிட்டயும் அதே கேள்விதான். எவ்வளவு விழுக்காடு பெண்களுடைய வாக்குகள் எப்படி எப்படி எல்லாம் போயிருக்கு அப்படின்ற அடிப்படையில இந்த தேர்தலுடைய டேக்அவே, இந்த பெண்களுக்கான எம்பவர்மெண்ட், இந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி சென்று சேர்ந்திருக்கு, இல்ல அதை இந்த ஆட்சி எப்படி தக்க வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதுதான் இந்த தேர்தலுடைய டேக்அவே நினைக்கலாமா நம்ம? இந்த தேர்தலோட டேக்அவே என்னன்னா, ஒண்ணு எமோஷனலா பெண்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், பெரும்பாலும் அது 30 வயதை ஒட்டிய திருமணமாகாத பெண்கள். இன்னொன்னு ட்ரஸ்ட் பேஸ்டு டிசிஷன், நம்பிக்கையின் அடிப்படையில் பெண்கள் எடுக்கிற முடிவுகள், அது பெரும்பாலும் 30 வயதை ஒட்டிய திருமணமான பெண்கள்.
ஓகே. என்ன காரணம்னா அந்த குடும்பத்தோட பொறுப்பு. இன்னொரு வகையான பெண்களுக்கு அவங்களுக்கு குடும்பம் இல்ல, சுதந்திர மனோபாவம் இருக்கு. யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுவோம் நாங்க. இப்போ இதே எங்க காலத்துல எடுத்தீங்கன்னா யாருக்கு ஓட்டு போடன்னு கேட்பாங்க. நம்ம அம்மாக்களோ இல்லைன்னா நம்ம அக்காக்களோ அப்படி கேட்பாங்க, யாருக்கு ஓட்டு போட, ஓட்டு போடுவது எப்படி, யாருக்கு ஓட்டு போட்டா என்ன கிடைக்கும், இந்த கேள்விகள் இருந்தது. இப்ப அந்த கேள்விகள் கிடையாதுங்க. யாருக்கு ஓட்டு போட்டா என்ன கிடைக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அப்பனா நம்பிக்கையின் அடிப்படையில் ஓட்டு போடக்கூடிய அந்த பெண்கள் அவங்க தான் இந்த தேர்தலோட முடிவுகளை தீர்மானிக்க போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த நம்பிக்கைங்கிறது 5 வருட பெர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்கு, வெறும் 5 மாத வாக்குறுதியில இல்ல. 5 மாதம் வருதுங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு, நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்றாங்க, சொல்லலாம், தவறு கிடையாது. ஆனா எனக்கு ட்ரஸ்ட் வருமா அப்படின்னு ஒரு பெண்ணாக அல்லது ஒரு குடும்ப தலைவியாக என்னை நானே கேட்டுக்கொண்டேன்னா எனக்கு ட்ரஸ்ட் வராது. எனக்கு எமோஷன் இருக்கு, மாற்றம் வந்தே திருணுங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, மாற்றம் வரணும், அந்த எமோஷன்ல ஓட்டு போடுவாங்க. அது ரொம்ப லெஸ் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்னோட பார்வை. ஓகே ரைட், ரொம்ப கிளியராகவே கிறிஸ்பாவும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சுருக்கமா தலைப்பை எப்படி சம்ம பண்ணுவீங்க திரு ராம்கி? முதல்ல இந்த தேர்தலில் நலத்திட்டங்கள் இப்போ இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் அமித்ஷா அவர் அறிவித்தார் 3000 ரூபாய் இல்லை மகளிர் உதவித்தொகைன்னு சொல்லிட்டு. அதனால எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது தொடரதான் போகுது, கூடுதலாக தரதான் போறாங்க. அதனால நிலத்தொட்டை பற்றி ஒரு அப்ரிசியேஷன் மக்கள் மனதில் இருந்தாலும் அதற்காக ஓட்டு போடுவதுங்கிற முடிவுக்கு வரமாட்டாங்க. இந்த தேர்தலுடைய முக்கியமான பாயிண்ட் நான் நினைக்கிறேன்னா, பொது இடங்களில் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அவமரியாதை, அந்த பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமான விஷயம் தான் பேசுபொருளாக இருக்கு. ஏன்னா அதுதான் அக்ராஸ் செக்மெண்ட் இருக்குது, அதுதான் 20 வயதுலேருந்து 65 வயது வரைக்கும் உள்ள பெண்கள்கிட்ட மத்தியில் பேசுபொருளாக இருக்கு. ஸோ அதை வைத்து தான் முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இப்போ இது யார் செய்வா? இப்போ நீங்கள் விஜய் பேசுறது வெறும் இஷ்யூஸ் மட்டும் பேசுறாரு, அவர் இது வரைக்கும் தீர்வை பத்தி சொல்ல, இந்த பெண்கள் விஷய பிரச்சனை பத்தி. திமுக அப்படி ஒரு இஷ்யூஸா இல்லைன்னு சொல்றாங்க, ஆளுங்கட்சி அவங்க அப்படியே சொல்லிதான் ஆகணும். பட் நாம் தமிழர் முன்வைக்கிறது ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன். ஆக்சுவலா அவர் பெரிய கனவு சொல்றாரு, ஆனா எடப்பாடி யதார்த்தத்தோட ஷார்ட் டேர்மோட சொல்றதா நான் பாக்குறேன். ஸோ அதனால நிதி சம்பந்த விஷயங்கள், டபுள் என்ஜின் கூட்டணி அப்படி அப்படிங்கும் போது அவர் ஒரு இயல்பான விஷயத்தை நோக்கி எடப்பாடி முன்னால அதிமுகவும் வாக்கு வரும் நான் எதிர்பார்க்கிறேன். அரித்மெட்டிக்காவும் ஒர்க் ஆகுன்றீங்க. நீங்க எப்படி சம் பண்ணுவீங்க? என்ன தாக்கத்தை உண்டாக்கும் பெண் வாக்காளர்கள்? இல்ல, பெண் வாக்காளர்களிடம் நலத்திட்டங்கள் பெரிய லெவலில் தாக்கத்தை உண்டு பண்ணுங்க. தன்னுடைய குடும்பம், பொருளாதாரம், குழந்தைங்க இப்படி யோசிக்கக்கூடிய பெண்கள் கணிசமா தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க நான் நம்புறேன். அப்படி சிந்திக்கிற பெண்கள் திமுகவுக்கோ அல்லது வேற ஏதாவது அவங்க கொள்கை சார்ந்து வலதுசாரியாக கூட வாக்களிப்பாங்களே ஒழிய இந்த மாதிரி நடிகர் பின்னாடி போக மாட்டாங்க. விஜய் பார்த்து எமோஷனல் ஆகிற எல்லாருமே எமோஷனலான ஆட்கள் தானே தவிர தன்னை பற்றியோ கெரியரை பற்றியோ சமூகத்தை பற்றியோ யோசிக்கிறதே கிடையாம வெறுமனே ரீல்ஸ் பார்ட்டிக்கு தான் அவங்க. திரு ஷியாம் சார், எப்படி சுருக்கமா சம பண்ணுவீங்க இந்த தலைப்பை? பெண் வாக்காளர்கள் என்ன தாக்கத்தை உண்டாக்குவாங்க? சுருக்கமாக சொல்ல போனால், முன்பெல்லாம் குடும்ப டிசிஷனை பெண்கள் ஃபாலோ பண்ணாங்க ஓட்டு போடும்போது. எங்க குடும்பம் எப்போதும் அதிமுகவுக்கு போடும், திமுகவுக்கு போடும். இப்ப அப்படி இல்லைங்க. இப்ப இண்டிபெண்டா அவங்க டிசைட் பண்றாங்க, நான் இவருக்கு போட போறேன், நான் இந்த வேட்பாளருக்கு போடுவேன். எதை வைத்து? பல்வேறு காரணங்களை அவங்க வைத்திருப்பாங்க. ராம்கி சொல்றது மாதிரி பாதுகாப்பு உணர்வு இல்லைன்னுலாம் நான் சொல்லவே மாட்டேன். இன்னைக்கு நீங்க நகர்ப்புறங்கள் எடுத்தீங்கன்னா எந்நேரம் வேணாலும் பிரியாணி சாப்பிட வெளியில போறாங்க, பரோட்டா சாப்பிட வெளியில போறாங்க. ராத்திரி 12 மணிக்கு நீங்க அதை பார்க்கலாம். அங்கொன்றுமா சம்பவம் இருக்கும், அதை நான் மறுக்கவே இல்லை. கிராமப்புறங்கள்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இன்னமும் அதிகமா இருக்கு. அது ஒரு இஷ்யூவா நான் நினைக்கல. ஆனால் இண்டிபெண்டா தான் ஓட்டு போடுவேன்னு பெண்கள் நினைக்கிறாங்கல்ல, அதுதான் நிஜமான இஷ்யூ என்பது எனது கருத்து. பார்க்கலாம், எல்லாமே முன்னாடி சொன்ன மாதிரி எது மாதிரி இல்லாத புது மாதிரியான தேர்தல் தான். தேர்தல் முடிவுல நிறைய படிப்பினைகள் இருக்கும், நிறைய நம்ம நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு தலைப்புல நம்ம மீண்டும் பேசலாம். நேர்பட பேசு நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான